அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தில் குரு அதிசார பெயர்ச்சியாக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் புதன், சுக்கிரன், சூரியன், அது மட்டும் இல்லாமல் கடைசி கட்டத்தில் அதாவது 28ஆம் தேதி பார்த்துட்டோம்னா செவ்வாய் ஆட்சி பலம் பெறப்போகிறாருங்க. இந்த பெயர்ச்சிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இது எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னா ரிஷபம் இரண்டாவதாக வரக்கூடிய ராசி காலபுருஷ தத்துவத்தில் தனராசி, குடும்ப ராசி, வாக்குஸ்தான ராசி, எல்லாத்த விட எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமையானவங்க, ஒரு வசீகரமான ஒரு தோற்றம் கொண்டவங்க தான் ரிஷபராசியில் பிறந்தவங்க. ஏன்னா சுக்கிரன் இல்லையா, சுகத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன், ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். அது மட்டும் இல்லாமல் அமோகமான இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய காரகத்தன்மை மிக்கவர் தான் சுக்கிர பகவான். அந்த ராசியில் நீங்கள் பிறந்ததுனால கஷ்டங்கள் மனசில் இருந்தாலும், 1000 பிரச்சனைகளை உங்களை சூழ்ந்து நெருக்கடிகளை கொடுத்தாலும், ஆனால் அதைய வெளியில் காட்டிக்காமலையும் மற்றவங்க கிட்ட சொல்லி நம்மளுடைய வேதனையை சொல்லி அதை சரிப்படுத்திக்கலாம்லாம் நினைக்கவே மாட்டீங்க. உங்களால் அந்த பிரச்சனை எப்படி ஈஸியாக முடிக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப நுணுக்கமாக கண்டுபிடிக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசினியர்கள். அது மட்டும் இல்லை, உங்களுடைய முயற்சிகளும் பார்த்து உங்களுடைய வளர்ச்சிகளை மற்றவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த சமீப காலங்களாக தொழில் ரீதியிலையும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளும் சில நெருக்கடிகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்புகள் எல்லாமே இருந்தது. ஆனால் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆரம்ப கட்டத்திலேயே 2ஆம் தேதி இந்த அக்டோபர் மாதம், அதாவது 4ஆம் இடத்தில் அதாவது இருந்து 5ஆம் இடத்தில் பயிற்சியான நிலையில் இருந்து, அதாவது 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறாருங்க ஆரம்ப காலத்திலேயே. அடுத்தது பார்த்தோம்னா அதாவது ஒரு 24ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு அதாவது 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிடுவாருங்க. எல்லாத்தோடு பார்த்தோம்னா உங்களுடைய 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. இது ஒரு விபரீத ராஜயோகம். அதை விட குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசார பயிற்சி பெற்று, அதாவது இந்த மாதம் 19ஆம் தேதி 3ஆம் இடத்திற்கு உபஜயஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. அப்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தது யோகத்தை கொடுத்தாலும், அதாவது முயற்சி ஸ்தானங்கிற ஸ்தானத்தில் 19ஆம் தேதி அதாவது 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்போது கண்டிப்பாக உங்களுடைய பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அமோகமான ஒரு வரவேற்பு தக்க ஒரு நன்மையான விஷயங்கள் நடக்கும். அப்படின்னா வேலை மாற்றங்கள், இருந்த வேலை பிடிக்கல, நான் படித்த வேலைக்கு சரியான வேலை வாய்ப்புகள் அமையலை, இருக்கிற இடத்துல குழப்பங்களாக இருக்குது, அதாவது இதை எல்லாமே நான் மாற்றி அமைக்கணும், வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் கை கெட்டு வாய்க்கெட்டில் வாய்ப்புகள் வந்துருச்சுன்னு நினைக்கிறோம், ஆனால் சரியான முறையில் அமையலை. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் மாற்றங்கள் இந்த அக்டோபர் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு நிகழப்போகுதுங்க. இன்னொரு விதத்தில் பார்த்துட்டோம்னா இந்த அக்டோபர் மாதத்தில் கேதோடு இருந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடம் தாங்க ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப அவசியமான இடம். நம்மக்கிட்ட எத்தனை பணம் இருக்குது, எவ்வளோ அதாவது ஒரு சொந்த பந்தம் இருக்கிறாங்க, நம்மளுடைய வசதி வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம நிம்மதி அடைய முடியாதுங்க. நம்ம மனசில் சந்தோஷங்கிறது இருக்கணுமா, நிம்மதி வேணும்.
அந்த நிம்மதி அந்த 4ஆம் இடத்தை தான் கொடுக்கும் ஒரு ஜாதகத்துக்கு. அப்போ உங்களுக்கு உடைய 4ஆம் இடத்துல கேது பகவானோடைய சுக்கிரன் இணைந்திருந்தாங்க. இந்த காலகட்டம் சமீப காலமாக பார்த்துட்டோம்னா தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. குடும்பத்தில் நிம்மதி இல்லை, ஏன்னா வேலைக்கு போனாலும் நிம்மதி இல்லை, வீட்டுக்கு வந்தாலும் சந்தோஷம் இல்லை. எவ்வளவு ஒருத்தர் மேலே அன்பு வச்சோமோ, அதாவது இவங்க தான் நம்மளை தேடி நம்மளுடைய பாசத்தை பகிர்ந்துக்கிட்டாங்களோ அவங்க விரோதியாக இருப்பாங்க, சங்கடத்தை உண்டு பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் நட்பு வச்ச இடமோ அல்லது ஒரு நண்பர்கள் வட்டாரமோ அல்லது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பற்றுதலோ, இதில் தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்பட்டு வெறுப்புகள் உண்டாகிருக்கு. ஏன்னா அந்த கேதோட சுக்கிரனுங்கிறது தான் நிம்மதி. ஏன்னா உங்களுடைய ராசி நாதன் இல்லையா? அப்போ கேதோடு இணையும் போது என்ன ஆகும்? அதாவது குழப்பங்களை உண்டு பண்ணும். அந்த குழப்பங்கள் யாரால உண்டு பண்ணும்? மற்றவங்களால உண்டு பண்ணும். புரியுங்களா? நமக்கு யார் வேண்டியவங்க நம்பணுமோ அவங்களே நம்மளுடைய நிம்மதி கெடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருப்பாங்க. அதே சமயம் இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம். காரணம் என்னென்னா, இந்த சுக்கிரன் கிட்டத்தட்ட 9ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு, அதாவது பூர்வ புண்ணிய பஞ்சமாதிபதி ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே நேரத்தில் இந்த கேதோடு இருந்த குழப்பங்கள் அப்படின்னா இந்த சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 5ஆம் இடங்கிறது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் நீச்சமடைகிறார். இதில் புதனும் பயிற்சி ஆகிறதுனால, பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால, அதாவது நீச்சபங்க ராஜ யோகம் பெறுது. அப்போது சிலருக்கு பார்த்தோம்னா பூர்வீகத்தினால ஒரு நன்மைகள் உண்டாகும். பூர்வீகங்கிறது சொத்து மட்டும் கிடையாதுங்க, அதாவது நம்ம கூட பிறந்த ஒரு உறவு முறை, தெய்வத்தோடைய அனுகிரகங்கள், நம்மளுடைய குலதெய்வத்தோடைய அனுகிரகங்கள், அது மட்டும் கிடையாது, கல்வி சார்ந்த விஷயங்கள்னால நமக்கு சில வேலை வாய்ப்புகள், ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை ஆச்சுங்களா. இதெல்லாம் சிலருக்குலாம் பார்த்தோம்னா கல்யாணம் ஆயிடுச்சுங்க, புத்திரபாக்கியம் இல்லை, ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குதுங்க, அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நீச்சபங்க எது நடக்காது, எது இல்லைன்னு நினச்சி மற்றவங்க நம்மளை ஒரு கேள்விக்குறியாக நினச்சி பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு முன்னால் நம்ம தேவையானது எதிர்வராமல் நமக்கே ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான காலமாக தான் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமையப்போகுது. இதுலேயும் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண நெருக்கடிகள் கண்டிப்பாக தீர்ப்பீங்க. யார் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு முன்னால் சாதுர்த்தியமாக நீங்கள் சமாளித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டாகும். அரசாங்க வேலை வாய்ப்பு, அதே நேரத்தில் அதாவது மற்றவங்களுடைய ஒரு பழக்க வழக்கத்தில் ஒருத்தர் பெரிய மனுஷனோட சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்களா, கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி அதாவது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டாக்கும். அரசாங்க துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்களா, கிடைக்கும். வேலையில் ரொம்ப பலவீனமாக இருக்குதா, அது கொஞ்சம் மாற்றங்கள் உண்டாக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டாக்கக்கூடிய ஒரு குறிப்பாக முதல் வாழ்க்கை பண்ணி சிரமத்தை நோக்கி போயிட்டு இருக்குது, மறுவாழ்க்கை உண்டாக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக சில வாய்ப்புகள் உண்டாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த அக்டோபர் மாதம். இப்படி சில விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி சில வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது. இந்த பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது என்னங்க, சந்திரனை வச்சு இந்த மாத பெயர்ச்சிகள் உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லியிருக்கிறோம். சந்திரனுங்கிறது மதிங்க, அதே மாதிரி விதிங்கிறது லக்னம். இந்த விதி அப்படிங்கிறது என்னென்னாங்க, இந்த கர்மா அப்படின்னா இந்த பிறப்பு, நாம் இந்த பிறந்த இந்த காலத்தில் இந்த பிறப்பு சம்பந்தமான இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்னென்ன அனுபவிக்க பிறந்திருக்கிறோம், எந்தெந்த சுகங்கள் கிடைக்கும், எந்தெந்த கஷ்டங்கள் நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே லக்னத்தை வச்சு தான் நம்ம அறிஞ்சிக்க முடியுங்க. ஏன்னா அதை வச்சு தான் நம்மளுடைய நட்சத்திர பயிற்சியை வச்சு, பிறந்த நட்சத்திரத்தை வச்சு என்ன தசாபுத்தி நடக்குது. இன்றைக்கி ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தோம்னாங்க, அதாவது
கேந்திர ஸ்தானங்கள்ன்ட்டு 4 இருக்குங்க. அதே மாதிரி மூல திரிகோணம்ன்ட்டு அதாவது 4 இருக்குதுங்க. 1, 5, 7, 9 மூல திரிகோணாதிபதிகள். அப்படின்னா அதாவது 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய இடம், யோகங்கள் கல்வி கொடுக்கக்கூடிய இடம், புத்திர பாக்கியங்கள் கொடுக்கக்கூடிய இடம். 9ஆம் இடங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம். நமக்கு அதனால் இந்த பிரபஞ்சம் நமக்கு இப்போ என்ன கொடுக்க போகுது அப்படிங்கன்னு அறிஞ்சிக்கக்கூடிய அந்த 9ஆம் இட ஸ்தான பலம். அதே மாதிரி கேந்திரம்னா வாழ்க்கை, தொழில், அதே நேரத்தில் வீடு, மண்மனை, இது எல்லாமே பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு அதை தெரிஞ்சாதாங்க, அதாவது இந்த சமயத்தில் நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் அமையும், எந்த மாதிரி முயற்சிகள் எடுத்தால் நமக்கு சாதகமாக இருக்கும், திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி யோகங்கள் கொடுக்கும், இல்லை அந்த திருமணம் இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா, இல்லை காலதாமதம் ஏற்படுதா, இப்படி எல்லா விஷயங்களும் நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. அப்போது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கணும் இல்லையா? அதை பார்த்தா தான் உங்களுடைய எதிர்கால தேவைகள் நம்மளை எந்த அளவுக்கு நமக்கு கூடிய விரைவில் ஏற்பட போகுது, இல்லை எப்போ நடக்க போகுது, ஏன் கடந்த காலத்தில் இவ்வளோ கஷ்டங்கள் நம்ம அனுபவித்தோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியுங்க. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3ஐயும் தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில் உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை சந்தேகங்கள் இருந்தாலும் அதை சரியாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை எந்த நேரத்தில் செய்யணும்னு இன்றைக்கி டிசைட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை அபூர்வமான வளர்ச்சி நிச்சயமாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாதுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.